இப்ப சமீபத்தில் ஆய்வு 13 வருஷங்களாக நடத்தி சொன்ன ஆய்வு என்ன சொல்றான்னா, யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டிராப் ஆஃப் ஆல்கஹால். அது யாரை பாதிக்கும்னு தெரியாது. மொடா குடினா 50 வருஷமா இருக்கா, அவனுக்கு ஒண்ணும் வரலையே அப்படின்னா அவனுடைய ஈரல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கலாம். உங்க ஈரல் அப்படி இருக்கான்னு ஆண்டவனாலே கண்டுபிடிக்க முடியாது. சோ அது ஒவ்வொருத்தர் உணர்வாகை பொறுத்தது. அது எவ்வளவு சதவீதம். சில பேர் சொல்லுவாங்க, சார் நாங்கெல்லாம் ஒயின் தான் குடிப்போம், அதெல்லாம் 6% ஆல்கஹால், 7% ஆல்கஹால். ஒரே விஷயம்தான். 6% ஆல்கஹால்னா 6 மாசம் கழிச்சு சங்கு, ஒரு 40% ஆள்னா 40 நாள்லயே சங்கு, அவ்வளவுதான். சங்கு எப்போ ஊதும் போதுங்கிறதா வித்தியாசப்படுமே ஒழிய என்னைக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, தொலைக்காட்சியில பாக்குறீங்க, எல்லாத்துலயும் பாருங்க, மது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்குறது, வளர்ந்து வரக்கூடிய ஆகச்சிறந்த மனிதர்களை எத்தனை பேரை அழிக்கிறதுன்னு பாருங்க. நல்லா யோசித்துக் கொள்ளணும். மது வேண்டாம் நண்பர்களே, மது வேண்டாம்னு நம்ம தமிழ் சமூகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி குடித்த சமூகம் தான், கள்ளை கொண்டாடிய சமூகம் தான், எல்லாரும் கள் அருந்துவதை ஒரு கலாச்சாரமாக வைத்திருந்த சமூகம் தான். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புரிஞ்சு கள் உண்ணாமை வேணாண்டா. இந்த கள் நம்மளையும் பாதிக்குது, நம் சமூகத்தையும் பாதிக்குது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அவலங்களுக்கும், நல்ல எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அவலங்களுக்கும், இந்த நாட்டில் பெண்கள் மீதாக நடத்தக்கூடிய அத்தனை வன்முறைகளுக்கும் முழு முதல் காரணம் மதுதான். முழு முதல் காரணம். அது நீங்க அருந்திய மதுவா, உன் நண்பன் அருந்திய மதுவா, இல்ல இன்னொரு ஏதோ மூலையில் இன்னொருத்தன் அருந்திய மதுவால், ஆனால் மதுதான் அவனுக்கான ஒரு காரணம். 2 மாபெரும் ஒரு கொலையை நம்ம பார்த்தோம். அனன்யான்னு ஒரு பெண்ணை சித்திரவை செய்து சொல்றாங்க. கொலையை செய்த 5 பேரை தூக்கிலிட்டார்கள். மதுவை யாரும் தூக்கிலிடல. அந்த 5 பேரும் மதுவோட தான் போய் நின்னாங்க. அவனை அப்படி சீரழியை செய்ய வச்சது அந்த மதுதான். அந்த மது நமக்கு வேணாம்.